அப்போ எனக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் பெரியார் இல்லாமல் வாங்க எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. எனக்கு அப்படிப்பட்ட அரசியல் தேவையில்லை. இவருடைய நேர்மையான அரசியல் கூப்பிட்டாரா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அரசியல் தானே. இவர் எப்பவுமே தன்னை வந்து அண்ணனாவே நினைச்சிட்டு மற்றவங்க தம்பியா நினைச்சு பேசிட்டே இருப்பார். அது எங்ககிட்ட செல்லுபடி ஆகாது. சரிங்களா? அதனால இவர் கருத்தியலா பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே சரக்கே இருக்காது. சொன்னீங்க பெரியாரை விட்டு விட்டு வாருங்கள் ஒன்றாக செயல்படுன்னு இந்த தளத்துல வேலை செய்யலாம். தமிழ் தேச தளத்துல பெரியார் எதிர்ப்பாளராக தான் இருந்திருக்காரு. அவர் எப்ப பெரியார் எதிர்ப்பாளராக இந்த கட்சி ஆரம்பிச்சு பாதி காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கிறார். இப்போ அதுல மும்முறை காட்டுறாரு, முனைப்பு காட்டுறாரு. இப்ப என்னன்னா அவர் இன்னும் தீவிரமா பேசணும்னா நம்மள இன்னும் பிஜேபி காரன் நெருக்கமா. ஏன்னா நீங்க எப்படி பாருங்க, ஏன் தமிழ்நாட்டுக்காரன் நெருக்கமா அப்படிங்கிற தமிழ்நாட்டுல பெரியாரை எதிர்க்கக்கூடிய கட்சி எது? மாநில கட்சி எடுத்துக்கும், அதாவது அகில இந்திய கட்சி எடுத்துக்கும். பெரியார் வந்து காங்கிரஸுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுக்க போராடினார். ஏன்னா பார்ப்பனல் ஆதிக்கம் இங்கே ஒழிக்க வேண்டும் என்று காமராஜரை கொண்டு வந்துருக்கிற வரைக்குமே பண்ணினார். காங்கிரஸ் வந்து பெரியாரை மறுக்கிறதா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெரியாருக்கும் போட்டி இருந்தது, அவங்க கட்சிகளுக்கு இடையே போட்டிகள் இருந்தது. அவர்கள் வெளியில் கொச்சப்படுத்தி ஏதாவது பேசுகிறாங்களா, அல்லது திராவிட கட்சிகளை விடுங்க, இதை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள், இவங்க யாராவது பெரியாரை இழிவுபடுத்தி ஏதாவது பேசுகிறாங்களா? அப்போ பெரியாரை மறுக்கக்கூடிய ஒரே கட்சி, ஒற்றை கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அப்போ நீங்கள் ஒரு இந்த கொள்கைக்கு வர்றீங்கனால யாரோட நெருக்கமாக போகிறீங்கன்னு ஒரு இடம் இருக்குது. இன்னொரு கட்சியாகவும் இருக்கலாம்ல. எது பாஜக தவிர இன்னொரு கட்சியாகவும் பெரியார் எதிர்ப்பு கட்சியாக இருக்கலாம்ல. நாம் தமிழ் அதுதான் சொல்றேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தமிழ்நாடு நலன் முக்கியம் இல்லை. அதனால் தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். பெரியாரை இழிவுபடுத்தினா காமராஜர் கொலை பண்ண முயற்சி பண்ணால், முத்துராமலிங்க தேவரனுடைய சுபாஷ் சந்திர போஸினுடைய படைக்கு எதிராக ஆள் திரட்டினா, அதனால் முத்துராமலிங்க தேவர் காமராஜர் பெரியாருக்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செய்திருக்கு. அதனால் அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலை கிடையாது. அவனுக்கு வந்து அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய உயர் சாதிகள அரசியல் தான் அவனுடைய அரசியல். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு பெரியார் என்ன செய்தார்ன்றது தெரியும். சரிங்களா? அதனால அவங்க யாரும் அதை பற்றி தொட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவர் எதிராக நிறுத்த மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்குள்ளர நான் பெரியார் எதிர்க்கிறேன்னு ஒருத்தர் வர்றாருன்னா, அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் அவருக்கான இணைப்பு கிடைக்கும். வேறு யார் இணைக்க முடியும்?